இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்? கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுங்கிறது அவங்களுடைய ஜெனட்டிக் பாடி மேக்கப், அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் பொறுத்து ஸ்டாப் ஆகலாம். சிலவங்களுக்கு 40 வயசுலேயே நிற்கலாம், சிலவங்களுக்கு 45, நீங்கள் சொன்னபடி 45, 50 இயர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் நிற்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ரெகுலராக வரும். மெனோபாஸில் வந்து எல்லாருக்கும் ப்ளீடிங் ஹெவியாக வரும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து கூட ஸ்லோவாக நின்றுடும். அப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வரும், 3 மாதத்துக்கு ஒருக்கா, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வரும், அப்படியே ஸ்டாப் ஆகிடலாம். ஒரு சிலவங்க ஹெவியாக ஃப்ளோ வந்து சிலவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் ஸ்லோவாக குறையலாம். ஸோ ஒருத்தருடைய மெனோபாஸ் பீரியடும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 6 மந்த்ஸாக வந்து பீரியட்ஸே வரல, மெனோபாஸ்ன்னு நினச்சி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா பீரியட் வருது, இயர்லி ஒன்ஸ் வருதுன்றாங்க. இது என்னது? மெனப்பாஸ் ஆகி ஒரு 1 இயர் வரலனாலே அது மெனப்பாஸ் தான். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ், ஸ்பொராடிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு ஓவரியில் வேலை செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கலாம். அப்போ இந்த பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த ஹார்மோன் ரியாக்ட் பண்ணி, ஓவரி ரியாக்ட் பண்ணி, ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும், பீரியட்ஸ் வரும். இப்போ ஒரு வருஷம் வராமல் இருந்து திருப்பி பீரியட்ஸ் வந்தால் அதை நம்ம வந்து கேஷுவலாக நார்மலும் நினச்சிக்க முடியாது. ஏன்னா சில சமயம் சிலவங்களுக்கு வந்து கேன்சருக்கான அறிகுறிகளும் வரலாம். அதனால் மெனோபாஸ் கம்ப்ளீட்டாக ஆகி 1 இயருக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்துச்சுன்னா போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.